வேண்டும். ஆக ஜாதகம் என்பது உலகத்தினுடைய ஒவ்வொரு இயக்கத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று. வருமுன் காக்கக்கூடிய அம்பு, சுனாமியாக இருந்தாலும் சரி, எர்த்துக்குவாக்காக இருந்தாலும் எதையும் முன்னக்கூடிய கணக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் இதை எதுவுமே அரசாங்கம் அதை மனதில் எடுத்துக்கொள்வதில்லை. விஞ்ஞானிகள் சொல்வதை ஏற்றுக்கொள்வார்கள், அது வரவேற்கக்கூடிய உண்டு. ஆனால் விஞ்ஞானி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு பஞ்சாங்கத்தை வைத்துக்கொண்டு நடக்கும் அபூர்வமான நிகழ்ச்சிகளை சோதரர் சொல்லுகிறார். ஆனால் அது வெளியே தெரிவதில்லை. காரணம், அத்தாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பாக அமைந்துவிட்டது. இப்பொழுது அத்தாரிட்டி வளர்ந்து கொண்டு வருகிறது. ஒரு காலத்தில் அரசவையிலே அஸ்ட்ராலஜர் உட்காரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. நிச்சயமாக உட்கார்வார்கள். அவர்கள் சொல்லப்படிதான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது 2015 உறுதியாக அஸ்ட்ராலஜர் அவையிலே உட்காரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் எம்எல்ஏவோ எம்பியாவோ உருவார்கள், அல்லது ஆலோசகரோ உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக அஸ்ட்ராலஜி மென்மேலும் வளரும். அதுவும் தேவதாஸ் போன்ற நண்பர்கள் மீண்டும் மீண்டும் வளர வேண்டும். அவர் போன்றோர் நிறைய பேர் வளர வேண்டும். அவரால் நீங்கள் வளர வேண்டும். இப்படி வளர வளர அஸ்ட்ராலஜி வளர்ந்து கொண்டே இருக்கும். சோதிடம் வளர்ந்து கொண்டே இருக்கும். சோதிடத்திற்கு எந்த நாளும் குறை வராது. உங்கள் போன்று இருக்க வரையில் கடின உழைப்பு தான் இதற்கு முக்கிய ஆணித்தரமாக அமைகிறது. உழைக்க உழைக்க, படிக்க படிக்க, எதை எடுத்தாலும் கிரகங்களாக பார்க்க வேண்டும். ஒரு ஐஸ்கிரீமை பார்த்தால் இதில் என்னென்ன கிரகம் அடங்கியிருக்கு என்று சொல்ல வேண்டும். ஒரு காப்பியை பார்த்தால் இதில் என்னென்ன கிரகம் அடங்கி இருக்க வேண்டும். லேப்டாப்புக்கு என்ன கிரகம், கம்ப்யூட்டருக்கு என்ன கிரகம், சரி, அதே சமயம் பென்டிரைவுக்கு என்ன கிரகம் என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனால் ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு பொருளையும் கிரகங்கள் ஆளும் பொழுது இந்த பொருளையும் கிரகங்கள் அடங்கி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கண்டுகொண்டு நவீன யுக்தியோடு கிரகங்களை கொண்டு வந்தால் இந்த அஸ்ட்ராலஜி மென்மேலும் வளரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. திருமண பொருத்தம் என்பது இந்த நாட்டிலே வேகமாக வளர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு வித்தியாசமான முறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது 10 ஆண்டுகளாக. அதுவும் இந்த மாதிரி சிஸ்டங்கள் வந்த பிறகு திருமண பொருத்தத்தில் பெரிய மறுமலர்ச்சி வந்திருக்கு என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. திருமண பொருத்திற்கு இந்த சாரபலம் மிக அவசியமாக இருக்கிறது. ஆக சோதனை வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர வேண்டும், நீங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். இடி முழக்கமாக பேசி அமர்ந்த திரு நெல்லை வசந்தன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மதுரையிலிருந்து திரு சிவராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர் ஜாதகப்படி முக்கிய நிகழ்வுகள் எப்போது நடைபெறும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். இவர் ஏற்கனவே நம்ம அஜெண்டாவில் இல்லாதவர். திடீர்னு மதுரையிலிருந்து நான் பேசுறேன்னு கேட்கும்போது எங்களால் ஒன்றும் தட்ட முடியல. ஆகையினால அவர் 5 நிமிடங்கள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம மதிய உணவு சாப்பிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கிற இந்த உணவு டொனேஷன் ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் டாக்டர் காசலிங்கம் அவர்கள் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் அவர் தான் மதிய உணவு டொனேஷன். அதனால பலத்த கைத்தட்டு. ஒன்னும் கேட்கலங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மற்றும் அனைவருக்கும் எனது முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர் திரு நெல்லை வசந்தன் போன்றவர்களுக்கே 5 நிமிடம் பேசினார்னா நாங்கெல்லாம் 1 நிமிஷத்துக்கு மேல பேச வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் விஷயத்தை சொல்லிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜாதகப்படி முக்கிய நிகழ்வு எப்போது நடைபெறும் என்பதாகும். எப்போது நடைபெறும் என்பது ஒரு பரம் இருக்கட்டும், நடத்துறது யாரு? ஜாதகப்படி முக்கிய நிகழ்வுகளை யார் நடத்துறா சொல்லுங்க. குரு இல்ல, சொல்லுங்க. அப்புறம் வேற ஏதாவது கருத்து? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், டக்குன்னு வரமாட்டேங்குது வாயில. இல்ல, அதாவது தசாபுத்தி அந்தரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம முக்கிய நிகழ்ச்சியில் நடத்துறது தசாபுத்தி அந்தரம் தான். அது கேபி சிஸ்டமா இருந்தாலும் சரி, சாரா ஜோதிடமா இருந்தாலும் சரி, கேபியா இருந்தாலும் சரி, பாரம்பரிய ஜோதிடம் இருந்தாலும் சரி, நடத்துறது தசாபுத்தி அந்தரம் தான். எப்ப நடத்துவாங்க? அதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். எப்ப நடத்துவாங்கன்னா, தசாபுத்தி அந்தர கிரகங்கள் கோச்சாரத்துல வலிமையுடன் சஞ்சரிக்கும் போது முக்கிய நிகழ்வு நடக்கும். நீங்க கேபிலாம் கிரக பலம் பார்க்கறது இல்லை நீங்க. ஆனாலும் இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. கோச்சாரத்துல தசாபுத்தி அந்தர கிரகங்கள் வலிமையோட சஞ்சரிக்கும் போது முக்கிய நிகழ்ச்சி நடக்கும். அது நல்லதா கெட்டதான்றது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அது ஜனன ஜாதகத்தோட லிங்க் பண்ணி பார்க்கணும். எந்த ஜோதிட முறையா இருந்தாலும் சரி, அது என்னன்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்று ஜாதக அடிப்படை பலன்கள், அடுத்தது தசாபுத்தி பலன்கள், 3வது கோச்சார பலன்கள். எந்த சிஸ்டமா இருக்கு, கேபி பாரம்பரிய ஜோதிடம் எதுனாலும் இந்த 3 தான். அது அணுகுமுறை வேணா வித்தியாசமா இருக்கலாம், ஆனா இது 3 தான் ஸ்டெப்ஸ் இருக்கு. 3வது ஸ்டெப் தான் டைமிங் ஆஃப் ஈவெண்ட். தசாபுத்தி என்ற கிரகம்
கோச்சாரத்தில் வலிமையோடு சஞ்சரிக்கும் போது முக்கிய நிகழ்வு நடக்குது. நல்லதா கெட்டதான்றதை ஜாதகத்தோட லிங்க் பண்ணி பார்க்கணும். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நடத்தின சீட்டு கம்பெனியில் 3 லட்சம் ரூபா பணம் போட்டிருந்தேன். பல வருடங்களுக்கு முன்பு. சில வருஷம் வட்டி பணம் வந்தது. அதுக்கப்புறம் பண நெருக்கடினால வட்டி வரல. அவர்கிட்ட சரி அசலையாவது திருப்பி கொடுங்கன்னு கேட்டேன். எனக்கு நான் பணம் கொடுத்தவங்க வந்து பணம் கொடுக்கல, நெருக்கடியாக இருக்குது, தந்துடுறேன்னாரு. நண்பர் வந்து உங்களுக்கு நல்லவர், தெய்வ நம்பிக்கை உள்ளவர், ஏமாத்துற எண்ணம் இல்லாதவர். அதனால போலீஸ்க்கோ வேறு ஸ்டெப்ஸுக்கு நான் போகல. நண்பர் மேலே உள்ள நம்பிக்கையாலும் தெய்வத்து மேலே உள்ள நம்பிக்கையாலும் பல வருடங்கள் பொறுமையாக காத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் அவராக கூப்பிட்டு வாங்க பணம் தந்துடுறேன்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட போது முழு பணம் தர முடியாது, பாதி தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு. இப்போ 3 லட்சம் ரூபா நஷ்டமாகிறதுக்கு 1.5 லட்ச ரூபா வரவாயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அது என்ன? என்னுடைய ஜாதகத்தில் வந்து எனக்கு வந்து ரிஷபலக்னம் விருச்சிக ராசி. ரிஷபலக்னம் விருச்சிக ராசி. இது பணம் திரும்ப கிடைச்ச அன்னைக்கு எக்ஸ் கிரகத்தின் தசை. எக்ஸ் கிரகம் என்னன்றதை அப்புறம் சொல்றேன். சனி புத்தி, சனி அந்தரம், புதன் சூட்சுமம், இது நடந்தது. எக்ஸ் கிரக தசை, சனி புத்தி, சனி அந்தரம், புதன் சூட்சுமம். அன்னைக்கு கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா புதனும் சனியும் சிம்ம வீட்டில் இருந்தாங்க. ரிஷப லக்னத்துக்கு ஒரு லக்னத்துக்கு எந்த ஒரு லக்னத்துக்கும் திரிகோணாதிபதிகள் அவர்களுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது எப்பவுமே நன்மையை செய்வாங்க. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரிஷப லக்னத்துக்கு 5 கூடிய புதன், 9, 10 கூடிய யோகாதிபதி சனி, இவங்க எங்க இருக்காங்க? விருச்சிக ராசிக்கு உச்ச கேந்திரமான 10ஆம் இடத்துல. திரிகோணாதிபதி வந்து இது நான் பாரம்பரியம் படியா சொல்றேன். உங்க சிஸ்டம் நீங்க எடுக்காம இருப்பீங்க. ஆனா இதை நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க. எந்த சிஸ்டமும் முழுசும் உயர்வு கிடையாது, முழுசும் தாழ்வு கிடையாது. சிஸ்டத்தினுடைய கலப்பு தான் நம்ம வந்து துல்லியமான, நமக்கு நோக்கம் வந்து துல்லியமா பலன் எடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு எந்த முறையும் பயன்படுத்தலாம். திரிகோணாதிபதிகள் 2 பேரும் விருச்சிக ராசிக்கு உச்ச கேந்திரம் 10ஆம் இடத்துல திரிகோணாதிபதி கேந்திரத்துக்கு போனா யோகம். அதனால எனக்கு வராம இருக்க பணம் வந்தது. இப்ப நீங்க சார ஜோதிடம் மாநாடு, அதனால சாரத்தை பத்தி ஒரு கருத்து உங்களுடைய ஆய்வுக்காக சொல்றேன். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, பாரம்பரிய ஜோதிடம் கிரகங்கள், தசாபுத்தியந்திர கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் யார் சாரத்தில் இருந்தாங்கன்றது ஓரளவு பார்த்தா போதும். இது வந்து நான் பாரம்பரிய ஜோதிட முறைக்கு தான் சொல்றேன். ஓரளவு பார்த்தா போதும். ஆனா இதே தசாபுத்தியந்திர கிரகங்கள் கோச்சாரத்தில் யார் சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த சிஸ்டமா இருந்தாலும் தசாபுத்தியந்திர கோச்சாரத்தில் பலமா சஞ்சரிச்சாதான் நிகழ்வு நடக்கும். நன்மையா தீமையான்றது அப்புறம். இதை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து புதன் வந்து பூரம் 1ஆம் பாதம், சிம்ம விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடம் சிம்மத்தில் புதனும் சனியும் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க, வேற கிரகம் இல்லை. புதன் வந்து பூரம் 1ஆம் பாதம். பூரம் 1ஆம் பாதம்னா சிம்ம நவாம்சம் வரும். இப்போ வர்க்கோத்தமம் கிடைக்குது புதனுக்கு. இப்போ புதன் பலமாயிடுறாரு. ஆனால் அடுத்து சனியை பார்ப்போம். சனி எடுத்துக்கிறீங்க. சனி வந்து சிம்மம் பகை வீடு. அப்போ அவருக்கு பலம் இல்லை அப்படின்னு நம்ம பொதுவாக விட்டுறக்கூடாது. இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும். நிகழ்ச்சி நடந்த தேதி 8/8/2009. இந்த பணம் எனக்கு கிடைச்ச தேதி 8/8/2009 சனிக்கிழமை. அப்ப 8ஆம் நம்பர் சனிக்குரியது. அது சனிக்கிழமை. அந்த 2 இதனால சனிக்கு பலம் வந்துருது. அதான் சனியும் பலம் ஆயிடுறாரு. பூர நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பலன் வரும்போது என்னன்னா 2 குரூப்பா பிரிக்கலாம் கிரகங்களை. ராசி கட்டத்தில் ராகுக்கு எதுக்கு சொந்த வீடு கிடையாது, அவங்கள விட்டுருங்க. 7 கிரகம் இருக்கு. 7 கிரகத்துல சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு ஒரு குரூப்பு, சுக்கிரன், புதன், சனி ஒரு குரூப்பு. இந்த 2 குரூப்பும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாதிரி. ஒரு குரூப்ல உள்ள லக்னத்துக்கு அதே குரூப்ல உள்ள கிரகங்கள் பொதுவா நன்மை செய்யும், ஆப்போசிட் குரூப் தீமை செய்யும். எனக்கு பாத்தீங்கன்னா வந்து புதன், சனி, சுக்கிரன் சாரத்துல வர்றாங்க. 3 பேரும் நட்பு. சாரத்தை இப்படியும் பார்க்கணும், கோச்சாரத்துல முக்கியம் பார்க்கணும். இதனால எனக்கு வந்தது. சரி, ஏன் பாதி பணம் கிடைச்சது மீதி கிடைக்கல? இங்கதான் குரூப் பாலிடிக்ஸ் வருது. எக்ஸ் கிரகம்ன்றது ஆப்போசிட் குரூப்பை சேர்ந்தது. சூரியன், சந்திரன், செவ்வாய் குருவுல ஒருத்தர் தான் தசாநாதன். அப்ப அதுவும் வந்து ஒத்துழைக்காதனால பாதி பணம் கிடைச்சது. இருந்தாலும் 3 லட்சம் லாஸுக்கு 1.5 லட்சம் கெயின்றது ஒரு பெரிய யோகம் தான் அப்படின்ற முறையில எடுத்துக்கலாம். முடிச்சிடலாமா? நேரின்மை காரணமாக விட்டுறத
நீங்க பாத்தீங்கன்னா என்ன கோச்சாரத்தை மாத்திரம் வச்சு பலன் சொல்ல முடியாது. ராசியிலேயே அந்த அமைப்பு வரணும். வந்தா சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். நேரமின்மை காரணமாக அது சொல்ல விட்டு போச்சு. வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கும் ஆர்கனைசர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து அனைவரும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஷயத்தை அவர் கூறியிருக்கிறார். மிக்க நன்றி. திரு நம்முடைய சங்க துணைத் தலைவர் ஜோதிஷ ஆதித்யா திரு ஜி சம்பத் அவர்கள் 10ஆம் பாவம் அதன் சிறப்பும் பற்றி சிறப்பாக பேச உள்ளார்கள். தலைவர், இந்த இதன் கதாநாயகர், நமது குரு ஆசான், அதைவிட குரு 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 என்று சொல்லிக் கொண்டே போகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்ற திரு தேவராஜ் ஐயா அவர்களே, இங்கு திடீரென்று வந்து ஒரு ஆன்மீகத்தை பரப்பி தெய்வ சக்தியை இங்கு விட்டுவிட்டு தன்னுடைய பணி நிமித்தம் தனக்காக பல பேர் அங்கு காத்து கொண்டிருப்பார்கள் என்பதற்காக தன் பணியை செய்வதற்காக சென்று இருக்கின்ற திரு சுவாமிஜி பிரியங்கரா சுவாமி அவர்கள் சென்று விட்டார்கள். மற்றும் இங்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் செந்திலிடமை தினகர் அவர்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அவர்கள் மூலமாகத்தான், அவர்கள் நடத்துகின்ற பத்திரிகை வாயிலாகத்தான் திரு தேவராஜ் அவர்களை அணுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்புறம் சிவதாசன் சிவதாசன் ரவி அவர்களை பற்றி குறிப்பிட வேண்டும் என்றால், இந்த ஜோதிட கலையில் உள்ள எத்தனை பிரிவுகள் உண்டோ அதற்காக அந்தந்த புத்தகங்களை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் எழுதிய புத்தகங்களை படித்தாலே அத்தனை திட்டங்களும் ஜோதிடத்தில் உள்ள பல பிரிவுகளையும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலம் தெரிந்து அந்த வாய்ப்புகளை பெற்றவன் என்பதால் நான் அதை குறிப்பிட விரும்புகின்றேன். ஐயா வி கே சுவாமி அவர்கள் கோவையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் 3 புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். அவர் புத்தகங்களும் படித்திருக்கின்றேன். அதிலும் சில பெரும்பாலான சிறப்புகள் இருக்கின்றன. மற்றும் சுவாமிகள், சமூக ஆர்வலர் DJ நாயுடு அவர்கள், SP முருகப்பா அவர்கள் மற்றும் மேடை அலங்கரித்துக் கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த குரு அவர்களுக்கு முதலிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உண்மையிலேயே சொல்ல போனால் ஒரு உண்மையை சொல்கின்றேன். இந்த ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் இது உண்டா பொய்யா உண்மையா இப்படி சொல்கிறார்களே அப்படி சொல்கிறார்களே என்று பல இடங்களில் அலைந்து திரிந்து உண்மை புலப்படாத நேரத்தில் பல புத்தகங்களை படித்து ஒரு குருவை நாடி அவரிடம் உண்மை தெரிந்து கொள்ளாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் திரு ஜோதிட சித்தாந்தம் எழுதிய செந்திலிடமை தினகர் அவர்கள் புத்தகத்தின் வாயிலாக தேவராஜ் அவர்களின் விலாசம் கிடைத்து அவர்களை அணுகி பார்க்கும் பொழுது அவர்கள் சொன்ன இறந்த கால கடந்த கால பலன்கள் அனைத்தும் எனக்கு சரியாக இருந்ததால், அதுவும் அல்லாமல் இவர் இந்த கிரகம் அந்த கிரகம் பாரம்பரிய ஜோதிடத்தில் பார்வை அதனால் நசிந்து போகிறது, குரு இருக்கிறது, அஷ்டமாதிபதி அது இது என்று சொல்லி என்னை குழப்பி எனக்கு புரியாத நிலையை ஏற்படுத்தி இருக்கும் பொழுது இவர் அத்தனையும் சுருக்கி 12 பாவங்களுக்குள், மொத்தமே 12 தாண்டா, ஒருத்தன் 1ஆம் பாவத்துல 12 எல்லாம் முடிச்சிடறான், 1 காமிச்சா என்ன, 2 காமிச்சா என்ன, 3 காமிச்சா என்ன என்று எனக்கு புரிகின்ற அளவுக்கு, எல்லோருக்கும் புரிகின்ற அளவுக்கு ஒரு பாடத்திட்டத்தை வகுத்து நமக்கு பணியாற்றி குரு செய்து வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இங்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பாவம் 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் என்பது ரொம்ப சிறப்பான ஒரு பாவம். ஒரு மனிதருக்கு தலை 1ஆம் பாவம் எப்படி முக்கியமோ தலை ஒருவருக்கு முக்கியம். அதுபோல 10ஆம் பாவம் என்பது வயிற்றில் உள்ள கிட்னி, தானே இயங்கும் பகுதி, தொடை பகுதியை காட்டுகிறது. தொடை இல்லை என்றால் ஒரு மனிதனால் நிமிர்ந்து உட்கார முடியுமா? இதுவரை ஒருவருக்கு இருக்கும். தொடை நசிந்து போனவருக்கு நாற்காலி தேவைப்படும், அவரால் ஒன்றும் செய்ய இயலாது. தொடை எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த 10ஆம் பாவம் சிறப்பிக்கின்றது. அடுத்தபடி இதன் மூலம் அவருடைய தொழில், அதன் மூலம் கிடைக்கின்ற அந்தஸ்து, புகழ், கௌரவம் இவைகளை குறிக்கும். ஆனால் இது ஒவ்வொரு பாவமும் இதை காட்டும், இதனால் ஏற்படுகிறது, இது இதை சொல்கிறது என்று சொல்லி காலத்தை விரயம் செய்யாமல், ஏன்னா அதையெல்லாம் அறிந்தவர்கள் தான் இங்கு வந்திருப்பவர்கள் எல்லாம் 10ஆம் பாவம் 1ஐ காப்பிட்டால் என்ன செய்யும், 1ஆம் பாவம் 10ஐ காட்டினால் என்ன செய்யும் என்று தெரிந்தவர்கள் தான் இங்கு வந்திருக்கிறீர்கள். அதனால் காலை விரயம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் இது 10ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவங்களில் 5, 9ஐ தொடர்பு கொண்டால் மட்டும் அவர் தொழில் இருக்கும், தொழில் சிறப்படைய, அது ஒற்றைப்படை பாவங்களில் 1, 3, 7, 9 போன்ற பாவங்களை தொடர்பு கொள்வர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள், தன்னை சார்ந்த தொழிலை செய்து கொண்டு வருகிறார்கள். பொதுவாக 10ஆம் பாவம் என்பது ஒருத்தருடைய ரெகனைஸ் பண்றது. இப்பொழுது நான் ஏதோ ஒரு தொழிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டு இங்கு வந்து சும்மா இருந்தால் இங்கு எனக்கு ஒரு மரியாதை கிடைத்திருக்காது.
இது தொழில் சார்ந்த ஒரு கல்வி, இது ஜோதிடம் என்பது. இதை படித்து தெரிந்து கொண்டதால் தான் என்னை இங்கு பேச அழைத்திருக்கிறார்கள். ஓரளவு பேசுகிற அளவுக்கு எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது. அது ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். சென்ற 2 மாதங்களுக்கு முன்பு சொந்த ஊர் சென்றிருந்த போது ஒரு திடீரென்று எங்கள் கிராமங்களில் ஒரு 4 ஏக்கரில் ஒரு பெரிய பங்களா வந்திருந்தது. ஒரு பெரிய மனிதர் தோரணையில் காரு பங்களையோடு இருந்தார். கூட வந்தவரை கேட்டேன், யாரப்பா என்று. அவர் சொன்னார், இவர் SIVO சார் என்றார். SIVO என்றால் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்க வெரிஃபிகேஷன் ஆபீஸா இருக்கலாம், இல்ல ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ல வர்ற சிறுசேமிப்பு துறையில் வர ஆபீசர் போல இருக்க, சிறப்பா இருக்காரு அப்படின்னு போகும்பொழுது கிராஸ் பண்ணி போகும்பொழுது அவரே வந்தாரு. வந்து மாமா எனக்கு தெரியுதான்னாரு. கேட்டா என்னுடைய நண்பரின் மகன் அவர் இருக்கிறார். எதை சொல்ல வருகிறேன் என்றால், அவருக்கு எப்படி இந்த யோகம் வந்தது என்றால், அவர் வெட்டி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி என்றால் சும்மா இருக்கும் வெட்டி ஆபீசர் என்பதை என்னிடம் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்கள். சும்மா இருக்கும் வெட்டி ஆபீசர் என்பதை கிண்டலுக்காக சொல்லியிருந்தார்கள். அவரும் இருக்கிறார். அவருக்கும் பல லட்சக்கணக்கான வருமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அவரும் தன் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தொழில் ஏதும் இல்லை. அதற்கு காரணம் இருந்தாலும் 2ஆம் பாவமும் 4ஆம் பாவமும் 2, 4, 6 10 தொடர்பு கொண்டிருப்பதை அறிய முடிந்தது. அதனால் 10ஆம் பாவம் தொடர்பு கொள்ளவில்லை, அது நசிந்து விட்டது என்பதற்காக விட்டுவிடக்கூடாது. மற்ற பாவங்களையும் மற்ற கிரகங்களையும் ஆய்வு செய்து அதனுடைய இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவ்வளவு பணம் வாய்ப்புகள் இருந்தும் அவருக்கு ஒரு மரியாதை அங்கீகாரம் கிடையாது. பின்னாடி ஒன்று சொல்கிறார்கள், பின்னாடி ஒன்று சொல்கிறார்கள் என்பது. அதனால் தொழில் பாவம் என்பது மிக முக்கியமான பாவம். அதுவும் இல்லாமல் தொடை என்பது, இந்த மகாபாரதத்தில் ஒரு சிறு கதையை விளக்க விரும்புகிறேன். தொடை எவ்வளவு முக்கியம் என்றால், துரியோதனனுக்கு உயிர்நிலையே கொண்டு தொடையில் வைத்திருந்திருக்கிறார்கள். முக்கியமான இடத்தில் கொண்டு உயிர்நிலையை வைத்திருக்கிறார்கள். தொடை 10ஆம் பாவத்தை குறிக்கும். அதனால் அந்த தொடையில் இருக்கின்ற உயிர்நிலையை பீமன் எவ்வளவுதான் போராடி அடித்தாலும் அவரை ஒன்றும் செய்ய வேண்டவில்லை. அங்கு கிருஷ்ண பரமாத்மா நியாயம் வேண்டி தொடையில் உதை என்று சொன்னவுடன் உதைத்தார். அந்த தொழில் பாவம் நசுங்கப்பட்டவுடன் அவர் வீழ்ந்து விட்டார். அதனால் ஒவ்வொரு மனிதருக்கும் தொழில் பாவம் என்பது முக்கியம். தொழில் இருக்க வேண்டும். தொழில் இருந்தால்தான் எந்த வயதிலும், இறக்கின்ற காலம் வரை கூட, கனியனான் பூங்கின்றனார் வயது என்ன ஆகிறது? அவர் பாரம்பரியத்தில் ஜோதிடத்துறையில் வந்தவர் அல்ல. ஜோதிடத்துறையில் ஆய்வு செய்து இப்பொழுது பல புதுமைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு தொழில் வேண்டும். இது ஒரு ஆர்வம் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு ஜி. சம்பத் அவர்கள் நன்றி. தற்பொழுது ஜோதிடத்தில் உள்ள அறிவியல் அம்சங்கள் என்பதை பற்றி பேராசிரியர் டாக்டர் AR காசிலிங்கம் அவர்கள் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முன் பேசப்போவது ஜோதிடத்தை எப்படி அறிவியல் மூலமாக பார்ப்பது. இன்று இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தில் விஞ்ஞானிகள் ஜோதிடத்தை தனிப்பட்ட முறையில் நம்பினாலும் கொள்கை அளவில் ஒத்துக்கொள்ளவில்லை. இது ஆன்மீகத்துக்கும் அதேதான், இன்றைக்கு ஜோதிடத்துக்கும் அதே நிலைதான். இது நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், இட்ஸ் a paradox. விஞ்ஞானம் அல்லது விஞ்ஞான அறிவு என்பது என்னன்னா, ஒரு பொருளை பற்றி தர்க்க ரீதியாக